தியாகராய செட்டியார். திவான் பகதூர் சர் பிட்டி தியாகராய செட்டியார் ஒரு இந்திய வழக்கறிஞர், தொழிலதிபர் மற்றும் பழைய மெட்ராஸ் மாகாணத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் தலைவர் ஆவார். இன்று மிகவும் பரபரப்பாக சொல்லப்படுகின்ற சென்னையில் வர்த்தக சந்தை தி நகர் என்கிற தியாகராய நகர் என்பது தியாகராய செட்டியார் பெயரிலேயே அமைந்திருக்கிறது. தியாகராஜ செட்டியாரை பற்றி, அவரது வரலாற்றை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். பிறப்பும் இளமை காலமும். நெசவு மற்றும் தோல்பதனிடும் தொழிலில் ஈடுபட்டு வந்த பெரும் செல்வம் உடையவர்களாக சென்னை குறுக்குப்பேட்டையில் வசித்து வந்த ஐயப்ப செட்டியார், வள்ளி அம்மாள் தம்பதியருக்கு 1852 ஆண்டு ஏப்ரல் திங்கள் 27 நாள் 3வது மகனாக பிறந்தார். கல்லூரி படிப்பும் திருமணம் மற்றும் குழந்தைகளும். அவர் சென்னையில் தனது பள்ளிப்படிப்பை முடித்தார். 1876 ஆண்டு சென்னை மாநில கல்லூரியில் படித்து பிஏ பட்டம் பெற்றார். பட்டம் பெற்ற பிறகு தியாகராயர் தன்னை பொது வாழ்க்கையில் ஈடுபடுத்தி கொண்டார். தியாகராயர் மனைவியின் பெயர் சின்னவள்ளி அம்மாள். அவருக்கு ஒரு புதல்வரும் 7 மகள்களும் பிறந்தனர். தியாகராயரும் நெசவு தொழிலும். தியாகராயருக்கு நெசவு தொழிலை தவிர தோல் பதனிடுதல், உப்பளம், சுண்ணாம்பு காலவாசல் போன்ற தொழில்களும் இருந்தன. அதில் ஏராளமானவர்கள் வேலை செய்தனர். இந்த தொழில்களுக்கு உதவியாக 100 படகுகளை கொண்ட சொந்த போக்குவரத்து துறையையே வைத்திருந்தார். பெட்டி பெயர் காரணம். நெசவாளர்கள் மாநாடு மற்றும் கண்காட்சிகளை நடத்தி அதில் நடந்த போட்டிகளிலும் கலந்து கொண்டு பரிசுகள் பல பெற்றார். தமது வீட்டருகே பெட்டி நெசவு ஆலை என்ற பெயரில் சுமார் 100 தறிகளை கொண்ட நெசவாலையை ஏற்படுத்தினார். தற்போது நம் கைத்தறி நெசவில் குஞ்சம் இழுத்து நெய்யும் முறையை அறிமுகப்படுத்தியவர் இவரே. அதற்கு முன் நாடாவை கைகளில் தள்ளித்தான் நெய்தார்கள். இங்கு தயாரிக்கப்பட்ட பெட்டி மார்க் கைக்குட்டைகள் உலக புகழ் பெற்றவை. இதன் காரணத்தால் தான் இவருக்கு சர் பிட்டி தியாகராஜர் என்று பெயர் ஏற்பட்டது. இது சர் என்பது ஆங்கிலேயர்களால் தியாகராயருக்கு வழங்கப்பட்ட பட்டமாகும். தியாகராயரின் அரசியல் பயணம். காந்தியடிகள் மாநாடு. இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு சென்னையில் நடைபெற்றது. தியாகராயர் அம்மாநாட்டை முன்னின்று நடத்தினார். காந்தியடிகள் சென்னை வந்தபோது அவருக்கு சிறப்பானதொரு வரவேற்பை தந்தார். சென்னை மகாஜன சபையாக மாறிய சென்னை சங்கம். 1882 ஆண்டு சென்னை உள்நாட்டினர் சங்கம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை தொடர்ந்து நடத்தினார். இந்த சங்கம் பிற்காலத்தில் சென்னை மகாஜன சபை என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. இச்சபை அவ்வப்போது சென்னையில் கூடி விவாதித்து கோரிக்கைகளை ஆங்கிலேய அரசுக்கு சமர்ப்பித்து வந்தது. சுயமரியாதை இயக்கத்தை முதலில் தோற்றுவித்தவர் தியாகராய செட்டியார். 1916 ஆண்டு வரை அவர் ஒரு தீவிர காங்கிரஸ்காரராகவே செயல்பட்டார். தந்தை பெரியாருக்கும் முன்னரே சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தவர் இவரே. தமிழக காங்கிரசில் ஆதிக்க வெறி கண்டு மனம் வெதும்பிய இவர் அக்கட்சியிலிருந்து வெளியேறினார். அப்போது அவரை கடுமையாக விமர்சித்து அறிக்கை வெளியிட்ட பெரியார், பின்னாளில் அதே காரணத்திற்காக காங்கிரஸை விட்டு விலகி தீவிரமாக எதிர்க்க ஆரம்பித்தார். அதைத் தொடர்ந்து பெரியார் இவர் ஏற்படுத்திய நீதி கட்சியையே திராவிட கழகமாக ஏற்றுக்கொண்டது யாவரும் அறிந்த வரலாறு. நீதி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தியாகராயரை ஆட்கொண்ட வரலாறு. 1916 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்ட நீதி கட்சியின் தலைவர்கள் டாக்டர் டி.எம். நாயர், பனகல் அரசர், இராமநியங்கர், கே.வி. ரெட்டி நாயுடு மற்றும் சர்பா தியாகராயர் ஆகியோர் காங்கிரசு கட்சியினரால் தோற்கடிக்கப்பட்டனர். மாற்றுக் கட்சியினரையும் கவர்ந்த தன்னலமற்ற தியாகராயர். பல கட்சிகளிலும் இருந்த தலைவர்கள் இவரிடம் கொள்கை ரீதியாக வேற்றுமை கொண்டிருந்தாலும் உளப்பூர்வமாக இவரிடம் பேரன்பு கொண்டிருந்தனர். ஒரு சமயம் இவரின் நிர்வாகத்தை எதிர்த்து தமிழ்த்தென்றல் திரு வி.க. அவர்கள் சென்னை கடற்கரை பொதுக்கூட்டத்தில் மிக ஆவேசமாக உரையாற்றினார். அவரிடமும் தியாகராயர் நட்புணர்வு பாராட்டினார். சர் சி.பி. ராமசாமி ஐயர் தேர்தலின் போது தியாகராயரை எதிர்த்து போட்டியிட்டார். துப்பாக்கியை காட்டி அவருக்கு எதிராக வாக்கு சேகரித்தார். ஆனால் மிகவும் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் தியாகராயர். அவர் மறைந்தபோது அதே சி.பி. ராமசாமி ஐயர், ஒரு தன்னலமற்ற மனிதாபிமானியை இழந்தோமே என்று சட்டமன்றத்தில் இரங்கல் தீர்மானத்தை முன்மொழிந்து பேசினார். நீதி கட்சியின் தோற்றமும் தியாகராயரின் வளர்ச்சியும். 1916 ஆண்டு நவம்பர் திங்கள் 20 நாள் சென்னை வேப்பேரியில் எத்திராசு முதலியார் இல்லத்தில் சர் பி. தியாகராயர் சிறப்பு கூட்டத்தை கூட்டினார். அந்த கூட்டத்தில் தென் இந்தியர் நல உரிமைச் சங்கம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை தொடர்ந்து நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டது. இந்த அமைப்பின் சார்பில் நீதி ஜஸ்டிஸ் என்ற பெயரில் ஒரு இதழையும் நடத்தினார். இந்த அமைப்பு நடத்தி வந்த நீதி என்ற இதழின் பெயரைக் கொண்டே அந்த அமைப்பை நீதிக்கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ற பரவலாக அழைக்கப்பட்டது. மக்கள் போற்றிய நீதி கட்சியின் கொள்கைகள். நீதி கட்சி தான் முதலில் பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த கட்சியாகும். அன்றைய பெரும் செல்வந்தர்கள், டாக்டர்கள் மற்றும் வணிகர்கள் மட்டுமே வாக்களித்து வந்த நிலையை நீதி கட்சி மாற்றியது. சர் பி.
தியாகராயர் நீதி கட்சியின் தலைவராக சிறப்பாக கட்சியை நடத்தி வந்தார். தியாகராயர் வெளியிட்ட கொள்கை விளக்க அறிக்கை மக்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சியை பெருமளவுக்கு தட்டி எழுப்பியது. அவர்கள் நீதி கட்சியின் கொள்கைகளுக்கும் திட்டங்களுக்கும் பேராதரவு தந்தனர். நீதி கட்சி இந்தியாவுக்கு விடுதலை வேண்டும் என்று வலியுறுத்தியது. அதே நேரத்தில் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் ஆகியோருக்கு முழு உரிமையும் பாதுகாப்பும் வேண்டும் என்று கோரியது. பிராமணர் அல்லாத இயக்கம். சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் 1909ஆம் ஆண்டு சென்னை நகரைச் சேர்ந்த 2 வழக்கறிஞர்களான பி. சுப்பிரமணியம் மற்றும் எம். புருஷோத்தம் நாயுடு ஆகியோரால் உருவாக்கப்பட்டது. பிராமணர் அல்லாத இயக்கத்தை ஆரம்பித்து சதவீதத்தின் அடிப்படையில் அதிகப்படியாக இருக்கும் பிராமணர் அல்லாதவரை வேலைக்கு அனுப்ப முதல் முயற்சி எடுத்தவர் தியாகராயர் என்றால் அது மிகையல்ல. அன்றைய காலகட்டத்தில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆரம்பித்து அந்த யூனிவர்சிட்டியில் பிராமணர் அல்லாதவரை நிறைய அளவில் சேர்த்து கல்லூரியை முடிக்க வைத்து உடனுக்குடன் வேலை வழங்கி அரசாங்கத்துறையில் எல்லோரும் வேலைக்கு வர முடியும் என்பதை, பிராமணர் அல்லாதவரும் பணியில் செவ்வனே செய்ய முடியும் என்பதை முதலில் தமிழகத்தில் நிரூபித்து காட்டியவர் தியாகராயர் என்றால் அது மிகையல்ல. இதன் தொடர்ச்சியாக அண்ணாமலை யூனிவர்சிட்டியையும் ஆரம்பிக்க வைத்து அதனையும் மேம்படுத்தி பிராமணர் அல்லாதவர் என்ற ரீதியில் திராவிட தமிழர்களை பெருமளவில் முன்னேற்றியவர் தியாகராயர். சர் பி. தியாகராய செட்டி மற்றும் டாக்டர் டி. எம். நாயர் ஆகியோரின் தலைமையில் தென்னிந்திய மக்கள் சங்கத்தால் ஒரு அரசியல் கட்சி ஏற்பாடு செய்யப்பட்டு தென்னிந்திய லிபரல் ஃபெடரேஷன் என்று பெயரிடப்பட்டது. அக்கட்சி வெளியிட்ட ஜஸ்டிஸ் என்ற ஆங்கில நாளிதழின் பின்னர் அது ஜஸ்டிஸ் கட்சி என்று பிரபலமாக அறியப்பட்டது. கூட்டமைப்பு அக்டோபர் 1917 இல் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன் நோக்கங்கள் பின்வருமாறு வரையறுக்கப்பட்டன. பிராமணர்களை தவிர தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து சமூகங்களின் கல்வி, சமூக, பொருளாதார, அரசியல், பொருள் மற்றும் தார்மீக முன்னேற்றத்தை உருவாக்கி மேம்படுத்துதல். பிராமணர்களை தவிர மற்ற அனைத்து சமூகங்களின் நலன்களை பாதுகாத்து மேம்படுத்தும் நோக்கத்துடன் பொது கேள்விகளை பற்றி விவாதித்து தென்னிந்திய மக்களின் கருத்துக்கள் மற்றும் நலன்களை அரசாங்கத்திற்கு உண்மையான மற்றும் சரியான நேரத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துதல், பொது விரிவுரைகள் மூலமாகவும் இலக்கியங்களை விநியோகிப்பதன் மூலமாகவும் மற்றும் பிற வழிகளில் பொது கருத்தை பற்றிய நல்ல மற்றும் தாராளவாத கருத்துக்களை பரப்பவும் மற்றும் நீதியின் நலன்களுக்காக நாங்கள் அவ்வாறு செய்கிறோம். மேலும் அவர்கள் நம்மீது இழைக்கப்படும் தவறுகளை கண்டு மனந்திரும்பும்போது அவர்களிடமும் நட்புறவின் வலது கரத்தை நீட்ட நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடையது அடிப்படையில் அன்பின் இயக்கமாகும், வெறுப்பின் இயக்கம் அல்ல, அல்லது இந்த பரந்த மற்றும் புராதன நிலத்தின் மக்கள் தொகையை கொண்ட பல்வேறு வர்க்கங்களால் என்ன ஏற்படுகிறது என்ற உணர்வின் அடிப்படையில் அன்பின் அடிப்படையிலானது. இந்திய விடுதலைக்கு முன்பே ஆங்கிலேயர்களை மிகவும் கவர்ந்த ஒரே கட்சி நீதி கட்சி என்றால் அது மிகையல்ல. அதனால்தான் ஆங்கில அரசாங்கம் நீதி கட்சிக்கு நிறைய சலுகைகளை வாரி வழங்கியது என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட சுதந்திரம் வேண்டுமென்ற கருத்தியல் கொண்டிருந்த ஒரே கட்சி நீதி கட்சி தான். காங்கிரஸ் அல்லாத ஒரு இயக்கம் தமிழகத்தை பெருமளவு நன்மை செய்த முதல் இயக்கம் நீதிக்கட்சி என்றால் அது மறுக்க முடியாத உண்மை. சர் தியாகராய செட்டி 1912ஆம் ஆண்டு வரை மெட்ராஸ் யுனைடெட் லீக், பின்னர் மெட்ராஸ் திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றப்பட்டது, உருவாகும் வரை இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. தியாகராய செட்டி மற்றும் டாக்டர் டி. எம். நாயர் உட்பட சுமார் 30 பேர் கொண்ட குழு 1916 நவம்பரில் சென்னையில் நடத்திய கூட்டத்தில் பிராமணரல்லாத சமூகத்திற்காக வாதிடும் செய்தித்தாள்களை வெளியிடுவதற்கு ஒரு நிறுவனத்தை தொடங்க முடிவு செய்யப்பட்டது. செய்தித்தாள் நீதி என பெயரிடப்பட்டது மற்றும் பிப்ரவரி 26, 1917 இல் வெளியிட தொடங்கியது. டாக்டர் டி. எம். நாயர் அதன் முதல் ஆசிரியராக இருந்தார். தென்னிந்திய மக்கள் சங்கம் பிற்காலத்தில் பிராமணரல்லாதவர்களின் ஊதுகுழலாக உருவாக்கப்பட்டது. பிராமணரல்லாத இயக்கத்தின் ஊடக பிரிவை அதன் முக்கிய நோக்கமாக கொண்டது. சர் பி. தியாகராயரின் அவர்களின் தன்னலமற்ற விடாமுயற்சிகள் நீதிக்கட்சி மக்களின் நம்பிக்கையை பெற்று இந்த அரும் பணிகளுக்கு இடையே 1921ஆம் ஆண்டு நடைபெற்ற சென்னை மாநில சட்டமன்ற தேர்தலில் நீதிக்கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க முன்வந்தது. அப்போதைய ஆங்கிலேய ஆளுநர் வெலிங்டன் பிரபு அவர்கள் நீதிக்கட்சியின் தலைவராக விளங்கிய தியாகராயரை ஆட்சி அமைக்க வருமாறு அழைப்பு விடுத்தார். ஆனால் முதலமைச்சர் பதவியை ஏற்க தான் விரும்பவில்லை என்று கூறி கடலூர் வழக்கறிஞர் சுப்பராயலு ரெட்டியாரை முதலமைச்சராக பொறுப்பேற்கச் செய்தார். தியாகராயர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளராக இருந்த போதிலும் பார்ப்பனிய ஆதிக்கத்தை தீவிரமாக எதிர்த்தார். அதனால் அவர் மகாத்மா காந்தியிடமும் முரண்பட நேர்ந்தது. காந்திஜியின் கதர் கொள்கையையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பழைய முறையிலான கைத்தறி நெசவு நம் இந்திய முன்னேற்றத்திற்கு ஏற்றதல்ல, அதில் புதுமையை புகுத்தி தொழில் புரட்சி புரிய வேண்டும் என்பது தியாகராயரின் எண்ணம்.
அதில் தீவிரமும் காட்டினார். காந்தியடிகள் இவரிடம் முரண்பட்ட போதும் அவர் சென்னைக்கு வந்தபோது பெட்டி நெசவாலைக்கு வருகை தந்து அதை பார்வையிட்டார். அதில் ஒரு தறியில் அமர்ந்து நெய்தும் பார்த்தார். அதில் கண்டிருந்த நவீன உத்திகளை கற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய புதல்வர்களான மணிலால், மதன்லால் ஆகிய இருவரையும் 6 மாத கலை பயிற்சிக்காக அனுப்பி வைத்தார். தியாகராயரை எல்லோரும் நாத்திகர் என்றே நம்பியிருந்தனர். ஆனால் அவர் சுயமரியாதை கொள்கையில் ஈடுபாடு கொண்டிருந்தாலும் கடவுள் திருப்பணிகளிலும் நிகரற்று விளங்கினார். சென்னையிலுள்ள மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தை ரூபாய் 10,000 செலவு செய்து திருப்பணி செய்து குடமுழுக்கிற்கு ஏற்பாடு செய்தார். ஆனால் கோவிலைச் சேர்ந்தோர் இவரை கோபுரத்திலேறி கும்ப நீரை ஊற்ற அனுமதிக்கவில்லை. பார்த்தசாரதி கோவிலுக்கும் திருப்பணி செய்வித்தார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள ஸ்ரீராமலிங்க சவுடேஸ்வரி கோயிலின் உற்சவ சிம்ம வாகனத்தில் கண்களில் பதிப்பதற்காக 2 கண்ணாடி கண் விழிகளை லண்டனிலிருந்து தருவித்தார். இன்றும் அந்த வாகனத்தில் தான் அம்மன் வீதி உலா நடைபெறுகிறது. 1920ஆம் ஆண்டு மாண்டேகு செம்ஸ்போர்டு பரிந்துரையின்படி நகராண்மை தலைவரை தேர்ந்தெடுக்க நடைபெற்ற நேரடி தேர்தலில் வெற்றி பெற்ற முதல் தலைவர் மேயர் சர் பெட்டி தியாகராயர் ஆவார். 1905ஆம் ஆண்டு இங்கிலாந்து இளவரசர் 5ஆம் ஜார்ஜ் சென்னை வந்தபோது நகராண்மை தலைவராக மாநகராட்சி மேயர் இருந்த சர் பெட்டி தியாகராயர் இளவரசரை வெள்ளுடை அணிந்து வரவேற்க அப்போதைய கவர்னர் ஒப்புதல் அளித்தார். 1882 முதல் 1923 வரை சுமார் 41 ஆண்டுகள் சென்னை நகராண்மை கழகத்துடன் தொடர்புடையவராக திகழ்ந்த தியாகராயர் 1081 கூட்டங்களை தலைமை ஏற்று நடத்தியுள்ளார். 1920ஆம் ஆண்டு சென்னை 1000 விளக்கு பகுதியில் செயல்பட்டு வந்த நகராட்சி பள்ளியில் முதலாக மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சி கூட்டத்தின் பின்புறம் உள்ள மக்கள் பூங்காவையும் பெண்களுக்கென்று தனியாக ஒரு பூங்காவை பேரக் நெய்டன் என்னும் இடத்தில் நிறுவினார். 1919 முதல் 1923 வரை நகராண்மை தலைவராக பதவி வகித்தார். அந்நேரத்தில் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக பதவி ஏற்க வருமாறு கவர்னர் கோரினார். அதனை ஏற்க மறுத்தார். 1909, 12ஆம் ஆண்டு சென்னை ஆளுநர் குழுவிற்கு நகராண்மை குழுவிலிருந்து அனுப்பப்படும் ஒரு நகரசபை உறுப்பினராக திகழ்ந்தார். பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் பிராமணத்தை ஆதரித்த தியாகராயரும் பிராமணத்தை எதிர்த்தாரே தவிர அவர் ஒருபோதும் பிராமணர்களை எதிர்க்கவில்லை. நமக்கான வழக்குகளை நாமே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறுவாரு தவிர பிராமணர்கள் வக்கீலாக அனுமதிப்பதை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் பிராமண ஏழை சிறுவர்களுக்கு நிறைய உதவிகள் செய்தார். தியாகராயரின் நீண்ட தாழ்வாரத்தில் ஏராளமான பார்ப்பன சிறுவர்கள் அமர்ந்து வடமொழியும் மந்திரங்களும் கற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு எல்லாவிதமான உதவிகளையும் அவர் செய்வார். சில நண்பர்கள் அவரை பார்த்து பார்ப்பனருக்கு எதிரான இயக்கம் நடத்துகிறீர்கள், ஆனால் உங்கள் இல்லத்திலேயே இத்தகைய உதவியை செய்கிறீர்களே என்று கேட்டதற்கு நான் பிராமணர்களை வெறுக்கவில்லை. பிராமணர்கள் தங்கள் குல தொழிலை செய்யட்டும். நாடாள்வது அரச பரம்பரையினரான நமது பணி. அவர்களை அவர்களுடைய தொழிலை நாம் செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அவர்கள் வேறு எங்கு போவார்கள் என்று கூறினார். யன்யராமன் என்ற பிராமணர் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக தொண்டு செய்ய சேரி பகுதியில் போய் தங்கினார். அதனால் அவர் சாதி நீக்கம் செய்யப்பட்டு வேலையையும் இழந்தார். அப்போது தியாகராயர் தலையிட்டு அவரை பச்சையப்பன் கல்லூரியில் விரிவுரையாளராக பணி நியமனம் செய்தார். சர் பெட்டி தியாகராயர் தமது சொந்த பணத்தில் பல பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நிறுவினார். சென்னையில் உள்ள தியாகராயர் கல்லூரி இவர் நிறுவியதே. சென்னை மற்றும் ஆந்திரா பல்கலைக்கழகங்களை நிறுவ பெரும் தொண்டாற்றினார். சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் வளர்ச்சிக்காக வழி ஏதும் செய்யப்படாமையால் செட்டிநாடு அரசர் அண்ணாமலை செட்டியாருடன் இணைந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார். பாடசாலைகளைப் போலவே தொழில்நுட்ப பயிற்சி பள்ளிகளை தொடங்கினார். முஸ்லிம் கல்வி அறக்கட்டளையிலும் உறுப்பினராகவும் தலைவராகவும் இருந்து ஏராளமான சீர்திருத்தங்களை செய்தார். பச்சையப்பர் கல்வி அறக்கட்டளையை சீரமைத்து அனைத்து தரப்பினரும் உறுப்பினராகும் வாய்ப்பை ஏற்படுத்தினார். தியாகராயரின் நினைவாக இன்றும் சென்னையில் உள்ள ஒரு கல்லூரிக்கு இவரது பெயர் உள்ளது. மேலும் சென்னை தியாகராயர் நகர் என்பது இவரை குறிப்பதுவே. பெங்களூரிலும் தியாகராயர் நகர் என்ற பகுதி உள்ளது. இந்திய அரசு அண்மையில் இவரினுருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டு பெருமை சேர்த்தது. அஞ்சல் தலையின் பின்னணியில் தறி நெய்யும் நெசவாளியின் உருவம் காணப்படுகிறது. ரிப்பன் மாளிகை எனப்படும் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தின் நுழைவாயிலில் இவரின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. 1959ஆம் ஆண்டில் சென்னை மாநகராட்சி தேர்தலில் முதல் முறையாக வெற்றி பெற்ற அண்ணா தலைமையிலான திமுகவினர் நகர மன்றத்தில் நுழையும் முன் வளாகத்தின் எதிரில் அமைந்திருந்த தியாகராயர் சிலைக்கு முதலில் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இன்றைய தமிழ் சமூகத்தில் மேம்பட்ட வளர்ச்சிக்கு சர்பிடி தியாகராயர் அன்றே அடி கோலினார் என்றால் அது மறுக்க முடியாத மற்றும் மறைக்க முடியாத உண்மை. சர் பெட்டி தியாகராயரின் நினைவுகள் ஆண்டுகள் அடிப்படையில் வரிசையாக பார்க்கலாம்.
1852 ஏப்ரல் 27. தியாகராய செட்டியார் மதராஸ் மாகாணத்தின் ஏகாட்டூரில், அதாவது இன்றைய குறுக்குப்பேட்டை பகுதி, தெலுங்கு மொழி பேசும் தேவாங்க குடும்பத்தில் 1852ஆம் ஆண்டு ஏப்ரல் 27 அன்று பிறந்தார். 1873 பட்ட படிப்பு. 1882 முதல் 1922 வரை மாநகராட்சி உறுப்பினராக பணியாற்றியவர். 1920 முதல் 1923 வரை மதராஸ் மாநகராட்சியின் தலைவராக பதவி. 1910 மேலவை உறுப்பினர் பதவி. 1916 தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கம். 1910 முதல் 1921 வரை தென்னிந்திய வர்த்தக சபையின் நிறுவனர்களில் ஒருவர் மற்றும் தலைவர். மதராஸ் மாநகராட்சியின் முதல் அலுவல் சாராத தலைவர் இவரேயாவார். இவர் இந்திய தேசபக்தி, இந்தியன் பட்ரோய்ட் செய்தித்தாள் மற்றும் அதன் பதிப்பாசிரியரான கருணாகர மேனனின் சார்பாக டாக்டர் டி.எம். நாயருக்கு எதிராக வழக்காடினார். பின்னாளில் அவர் நாயரின் நெருங்கிய நண்பரானார். தியாகராய செட்டியார் 1916ஆம் ஆண்டு தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை நிறுவுவதற்கு முன்பு இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினராக பணியாற்றினார். 1912ஆம் ஆண்டில் மதராஸ் மாநகராட்சி ஆணையத்தில் 2 விதமான குழுக்கள் இருந்தன. பிராமணரல்லாதோர் குழுவிற்கு சர் பி.டி. தியாகராய செட்டியார் தலைமை தாங்கினார். மற்றொரு குழுவிற்கு டி.எம். நாயர் தலைமை தாங்கினார். இந்த இரு குழுவினரும் பிராமணரல்லாதோராக இருந்த போதிலும் அவை கூட்டங்களில் இதன் இரு தலைவர்களும் அடிக்கடி மோதிக்கொண்டனர். இந்த 2 தலைவர்களும் ஒன்றாக இணைந்திருந்தால் பிராமணரல்லாதோர் இயக்கத்தினை வேகமாக முன்னேற்றலாம் என்பதனை நடேச முதலியார் உணர்ந்தார். இதனால் தான் நடேச முதலியாரால் இவர்களுக்கிடையே இருந்த வேறுபாடுகளை சரி செய்ய முடிந்தது. 1909 பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் தோற்றம் மற்றும் திராவிட சங்கம் தோற்றம். 1909ஆம் ஆண்டில் பி. சுப்பிரமணியம் மற்றும் எம். புருஷோத்தம் எனும் இரு மதராஸ் நகர வழக்கறிஞர்களால் பிராமணரல்லாதோர் சங்கமானது தோற்றுவிக்கப்பட்டது. 1912ஆம் ஆண்டு மதராஸ் ஒருங்கிணைந்த லீக் உருவாக்கப்படும் வரை தியாகராய செட்டியார் தன்னை அதில் ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. அதிருப்தி அடைந்த பிராமணரல்லாத அதிகார வர்க்கத்தின் உறுப்பினர்களான சரவணபிள்ளை, ஜி. வீராசாமி நாயுடு, துரைசாமி நாயுடு மற்றும் நாராயணசாமி நாயுடு ஆகியோரால் மதராஸ் ஒருங்கிணைந்த லீக் உருவாக்கப்பட்டது. சி. நடேச முதலியார் அதன் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார். பின்னர் 1912ஆம் ஆண்டிலேயே அக்டோபர் மாதம் மதராஸ் ஒருங்கிணைந்த லீக் ஆனது மதராஸ் திராவிட சங்கம் என மறுபெயரிடப்பட்டது. திராவிடம் எனும் சொல் ஒரு அரசியல் அமைப்பிற்கு பயன்படுத்தப்பட்டது இதுவே முதன்முறையாகும். பின்னாளில் பனகல் ராஜா என்றழைக்கப்பட்ட பனகந்தி ராமராய நிங்கார் அதன் தலைவராக பின்னர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த அமைப்பின் ஒரு திட்டத்தின் ஒரு பகுதியாக மதராஸ் திராவிட சங்கமானது திராவிட இல்லம் எனும் விடுதியை நடத்தியது. சாதி அடிப்படையிலான பாகுபாடு காரணமாக விடுதிச் சலுகைகள் கிடைக்க பெறாத பிராமணரல்லாத மாணவர்களின் நலனுக்காக இது அமைக்கப்பட்டது. 1914ஆம் ஆண்டில் மதராஸின் திருவல்லிக்கேணி பகுதியில் நடேசன் அத்தகைய விடுதிகளை நடத்தினார். 1916ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் தியாகராய செட்டியார் மற்றும் நாயர் உட்பட 30 பேர் கொண்ட குழுவின் கூடுகை ஒன்று நடத்தப்பட்டது. பிராமணரல்லாதவர்களின் குறைகளை அறியப்படுத்த ஆங்கிலம், தமிழ் மற்றும் தெலுங்கு மொழி செய்தித்தாள்களை வெளியிட தென்னிந்திய மக்கள் சங்கத்தை இவர்கள் நிறுவினர். தியாகராய செட்டியார் இந்த அமைப்பின் செயலாளரானார். நீதி என்று பெயரிடப்பட்ட செய்தித்தாளானது 1917ஆம் ஆண்டு பிப்ரவரி 26 முதல் வெளிவர தொடங்கியது. ஜஸ்டிஸ் நாளிதழில் ஆசிரியராக பணியாற்றினார். நாயர் இதன் முதல் ஆசிரியராக இருந்தார். இந்த கூடுகையானது மேலும் தென்னிந்திய தாராளவாதிகள் கூட்டமைப்பு எனும் ஒரு அரசியல் சங்கத்தினையும் உருவாக்கியது. நீதி என்ற பத்திரிகையை இது வெளியிட்டதால் பின்னாளில் இந்த சங்கமானது நீதிக்கட்சி என பிரபலமாக அழைக்கப்பட்டது. தியாகராய செட்டியார் 1917ஆம் ஆண்டிலிருந்து 1925ஆம் ஆண்டு தனது மறைவு வரை இந்த கூட்டமைப்பின் முதல் தலைவராக பணியாற்றினார். இடஒதுக்கீடு மற்றும் மதச்சார்பின்மை ஆகியவற்றை வெகு சீக்கிரம் ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீதி கட்சி அப்பிரச்சினைகளுக்கான தீர்வினை கோரியது. திராவிடர் கழகத்தினை உருவாக்க நீதிக்கட்சியுடன் 1925ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஈவேரா பெரியாரின் சுயமரியாதை இயக்கமும் கைகோர்த்தது. இது பிராமண எதிர்ப்பு, வட இந்திய எதிர்ப்பு மற்றும் காங்கிரஸ் எதிர்ப்பு அமைப்புகளுக்கு உதவியது. மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்களின்படி 1920ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மதராஸ் மாகாணத்தில் நடைபெற்ற தேர்தலில் மொத்தமுள்ள 98 இடங்களில் நீதிக்கட்சியானது 63 இடங்களில் வென்ற போதுமான பெரும்பான்மையை பெற்றது. அப்போதைய மதராஸ் மாகாண ஆளுநரான வெல்லிங்டன் பிரபு அரசினை அமைக்க தியாகராய செட்டியாருக்கு அழைப்பு விடுத்தார். இருப்பினும் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அமைச்சரவையில் ஒரு பதவியையும் வகிக்க முடியாது என்ற நெறிமுறை விதியின் காரணமாக இவர் அதனை மறுத்துவிட்டார்.
இதன் விளைவாக சுப்புராயலு ரெட்டியார் முதல்வராக நியமிக்கப்பட்டார். சுப்புராயலு ரெட்டியாருக்கு பனகல் ராஜா மற்றும் வெங்கட ரெட்டி நாயுடு என 2 அமைச்சரவை உறுப்பினர்கள் இருந்தனர். இறுதி காலம் 1925ஆம் ஆண்டு ஏப்ரல் 28ஆம் நாள் தியாகராய செட்டியார் காலமானார். நினைவுச் சின்னங்கள் 1909ஆம் ஆண்டில் ராவ் பகதூர், 1919ஆம் ஆண்டில் திவான் பகதூர் மற்றும் 1921ஆம் ஆண்டில் சர் ஆகிய பட்டங்களை வழங்கி அரசு இவரை கௌரவித்தது. 1920 மற்றும் 1923ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களில் நீதிக்கட்சியின் வெற்றிக்கு இவரே முக்கிய காரணமாக கருதப்படுகிறார். பின்தங்கிய உள்ளூர் மக்களுக்காக சென்னையின் பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள வடக்கு மதராஸ் இந்து மேல்நிலைப் பள்ளியானது 1897ஆம் ஆண்டில் தியாகராய செட்டியார் மற்றும் அவரின் தந்தையால் திறக்கப்பட்டது. பின்னர் 1950ஆம் ஆண்டில் அவரின் பேரனால் அப்பள்ளி சர் தியாகராய கல்லூரியாக மாற்றப்பட்டது. சென்னையில் முதல் மதிய உணவு திட்டம் 1920ஆம் ஆண்டு சென்னையின் 1000 விளக்கு பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் வழங்கப்பட்டது. உலகின் 2வது பழமையான மாநகராட்சியான சென்னை மாநகராட்சியின் அலுவலகமான ரிப்பன் கட்டிடத்தில் சர் தியாகராய செட்டியாருக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டுள்ளது. மதராஸ் மாகாணத்தின் பனகல் ராஜா அரசால் 1923ஆம் ஆண்டு முதல் 1925ஆம் ஆண்டு வரையில் சென்னையின் ஒரு பகுதியில் நிறுவப்பட்ட ஒரு இடத்திற்கு தியாகராய நகர் என இவரின் பெயர் சூட்டப்பட்டது. வெள்ளை ஆடைகள் மீது அவருக்கு இருந்த பற்றின் காரணமாக தியாகராய செட்டியார் வெள்ளுடை வேந்தர் என்று ஆக பொருத்தமாக அழைக்கப்படுகின்றார்.